Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் முதற் தடவையாக ஒரு நபரை சந்திக்கும் போது ஆங்கிலத்தில் உரையாடி கொள்ளக்கூடிய 3 வெவ்வேறு விதமான உரையாடல்களை பயிற்சி செய்யலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாம் சந்திக்கும் நபர் மொழியை பேசுபவர்களாயினும் இலகுவில் ஆங்கிலத்தில் அவர்களுடன் உரையாடி கொள்ளலாம். அவ்வாறு உரையாடி கொள்வதற்கு எந்த விதத்திலும் பதற்றமடைய தேவையில்லை. அப்போ அவ்வாறு பதற்றமடையாமல் ஆங்கிலத்தில் உரையாட நமக்கு அவசியமானது என்ன? பயிற்சி. போதிய அளவு பயிற்சி மட்டுமே நம்மை ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு வழிவகை செய்யும். அப்போ இந்த உரையாடல்களை நீங்கள் கேட்பதோடு பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் இடையிடையே நிறுத்தி பயிற்சி எடுத்துக் கொள்வது ரொம்பவே அத்தியாவசியமானது. இந்த சேனலை இப்பதான் முதல் தடவையாக இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ மற்றவர்களையும் சென்றடைய லைக் பண்ணி கொள்வதோடு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இங்கே வருகின்ற ஒவ்வொரு உரையாடல்களும் அவற்றினுடைய தமிழ் விளக்கங்களோடு ஆங்கிலத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. அப்போ இந்த தமிழ் உரையாடல் பகுதிகளை கேட்கும் போது உங்களுக்கு அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம் என்பது நினைவுக்கு வருமாயின் உங்கள் பயிற்சியை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவற்றை உடனுக்குடனே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அவ்வாறு பதிவிட்டு இந்த உரையாடல்களை சேர்ந்து பயிற்சி பண்ணி கொண்டு வருவதன் மூலம் உங்களுடைய சரளத்தன்மையை, அதாவது பேசுவதில் உள்ள சரளத்தன்மையை அதிகரித்து கொள்ள முடியும். இப்போ நாம மீரா சீதாதேவியை முதலில் சந்தித்து எவ்வாறு ஆங்கிலத்தில் உரையாடுகிறார் என்று பார்க்கலாம் வாங்க. ஹலோ, எனது பெயர் மீரா. உங்களுடைய பெயரை நான் அறிந்து கொள்ளலாமா என்று ரொம்ப பணிவாக கேட்கிறார். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல? ஹலோ, ஹாய், ஹலோ, மை நேம் இஸ் மீரா. மே ஐ நோ யுவர் நேம்? மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? ஹாய், ஹலோ, மை நேம் இஸ் மீரா. மே ஐ நோ யுவர் நேம்? இதுக்கு சீதா என்ன பதில் சொல்றாங்க? நான் சீதா தேவி. ஆனா எல்லாரும் என்ன எப்படி சொல்லுவாங்க? தேவி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்? I'm Sita Devi. People call me Devi. I'm Sita Devi. People call me Devi. அப்ப இதோடைய கதையை முடிச்சிருவாங்களா? இல்ல, மேலும் கதையை தொடர போறாங்க. இப்ப மீராக்கு சீதா தேவிய எப்படி கூப்பிடலாம்னு தெரியும். அப்ப எப்படி சொல்ல போறா? Well, தேவி, நான் சென்னையில இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க? இது எப்படி சொல்லுவாங்க? Well, Devi, I come from Chennai. Where do you come from? எல்லாமே கூட சேர்ந்து பயிற்சி எடுத்து பாருங்க. Well, Devi, I come from Chennai. Where do you come from? Again, well, Devi, I come from Chennai. Where do you come from? இதுக்கு சீதா தேவி என்ன சொல்றாங்க? I come from Bangalore. நான் இங்க இருந்து வர்றேன், பெங்களூர்ல இருந்து. ஆனா நான் எங்க பிறந்தேன்டா? திருப்பூர்ல பிறந்தேன். I come from Bangalore, but I was born in Tirupur. I'm from Bangalore, but I was born in Tirupur. இத மீராக்கு கேட்டோம்னா சந்தோஷமா இருக்குது. ஏன்? மீரா அந்த பெற்றோருடைய பிறப்பிடமும் திருப்பூர் தான். இத அவங்க எப்படி தெரிவிப்பாங்க ஆங்கிலத்துல? It's nice to hear. It's nice to hear. My parents' native place is also Tirupur. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? It's nice to hear. My parents' native place is also Tirupur. அப்ப இத கேட்டோன்னு அவருக்கு என்ன நடக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அப்படியா? உண்மையாகவா? ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இல்லையா? அப்ப அதோட அவருக்கு இவன் என்ன வேலை செய்யறா அப்படின்னு சொல்லி அறியறதுக்கு விருப்பமா இருக்கு. இது எப்படி ஆங்கிலத்துல இருக்கலாம்? Really, it's amazing. Really, it's amazing. What do you do? Really, it's amazing.
What do you do? இப்ப மீரா தான் என்ன வேலை செய்யறான்னு அறிமுகப்படுத்திட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு பதிலுக்கு கேட்க போறா. அப்ப என்ன சொல்றா? I'm a software engineer. What about you? I'm a software engineer. What about you? இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க சீதா தேவி, நான் ஒரு ஆசிரியர், எங்க கற்பிக்கிறேன், ஒரு தனியார் பாடசாலையில வேலை செய்யற ஆசிரியர்ன்னு சொல்ல போறாங்க. எப்படி சொல்லுவாங்க? I'm a teacher in a private school. I'm a teacher in a private school. இந்த நேரத்துல அவங்க அந்த உரையாடல முடிச்சு கொள்ள போறாங்க. மீராவுக்கான பஸ் வருது. அப்ப அத அவங்க எப்படி சொல்லுவாங்க? இப்ப ஏதோ ஒரு கன்வர்சேஷன்ல இருக்கிறாங்க, அதை நிறுத்தி இன்னொரு விஷயத்த சொல்லி இந்த உரையாடல முடிக்க போறாங்க. அப்ப அந்த டாபிக்க சேஞ்ச் பண்றாங்க. எப்படி நாங்க ஆங்கிலத்துல செய்வோம்? By the way, my bus is coming. See you later. திருப்பி சொல்லி பாப்போமா? By the way, my bus is coming. See you later. இப்ப சீதா தேவி ரிட்டர்ன். அவருக்கு அதே மாதிரி பாய் சொல்லி அனுப்ப வேணுமா? அவ விட பெற்றுக் கொள்ளணும். எப்படி செய்வாங்க? Bye, see you soon. Bye, see you soon. ரொம்ப இலகுவா இருந்துச்சு இல்லையா? இதோடய அடுத்த செக்ஷனுக்கு நீங்க போகாம நிறுத்தி திருப்பி முதல்ல இருந்து கேட்டு பாருங்க, பயிற்சி எடுங்க. Practice makes you perfect. அடுத்து நாம ராஜ் ஜூலிய முதல்ல சந்திச்சு ஆங்கிலத்துல எவ்வாறு உரையாடுகிறார் என்பதை பார்க்கலாமா? இவங்க அப்படி தங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செய்யறாங்கன்னு பார்ப்போம். ராஜ் என்ன வழக்கம் போல பார்த்தோன்னு ஜூலிய கண்டோன்னு தன்னை அறிமுகம் செய்யறார். ராஜன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு உரையாடல ஸ்டார்ட் பண்ண போறேன். Hi there, I'm Raj. How are you doing? இப்படி தொடங்கி இருக்கிற உரையாடல Hi there, Hi there, I'm Raj. How are you doing? என் கூட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க. Hi there, I'm Raj. How are you doing? இப்பவே இதே மாதிரி நீங்க உங்களை கமெண்ட் செக்ஷன்ல அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். நிறுத்திட்டு வாயில ஒருக்கா சொல்லி பார்த்து அதே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணியும் பார்க்கலாம். பிராக்டிஸ். அப்ப ஜூலி என்ன சொல்றாங்க? இப்ப அவர்கிட்ட பேர் தெரியும். அப்ப தெரிஞ்சபடியா அவர்கிட்ட பேரை சொல்லியே ஹாய் சொல்லலாம். ஹாய் ராஜ் அப்படின்னு சொல்லி உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சியா இருக்குது, நல்லா இருக்குது. நான் யாரு? நான் ஜூலி. நானும் நல்லா இருக்கிறேன்னுட்டு பதிலுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு அவங்க கேட்கணும். அப்ப அவங்களும் அதே மாதிரி how are you doing அப்படின்னு தான் கேட்க வேணுமா? இல்ல, அதை கேட்கறதுக்கு வேற வழிவகைகள் இருக்குது. நான் ஒரு 10-12 வழியில கேட்கலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பதிவிட்டுள்ளேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்வையிட்டுக் கொள்ளலாம். Hi Raj, nice to meet you. I'm Yuli. I'm doing good. What's up? அப்ப இவங்க how are you doing என்று கேட்காம என்ன கேட்டாங்க? What's up? மறுபடியும் சொல்லி பார்ப்போம். Hi Raj, nice to meet you. I'm Yuli. I'm doing good. What's up? இதுக்கு ராஜ் என்ன சொல்ல போற? நானும் எல்லாம் நல்லா இருக்கிறேன். அதோட இவருக்கு ராஜுக்கு ஒரு டவுட், இந்த ஜூலி ஏன் தான் இது வரைக்கும் இந்த சரௌண்டிங்லயே காணல, புதுசா இருக்கிறாவே. அதை பற்றி அவர்கிட்ட கேட்க போறார். I'm all good too. I don't think I have seen you around here. I'm all good too. நானும் கூட எல்லாம் நல்லா இருக்கிறேன். I don't think I have seen you around here. உங்களை இந்த சுற்றுவட்டாரத்திலேயே நான் காணலையே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் காணலன்றாலும் தான் திருத்தமா சொல்ல அவருக்கு விருப்பம் இல்ல. அப்படி அவர்கிட்ட பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். All good too. I don't think I have seen you around here. இதுக்கு ஜூலி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அவங்க அதை ஒத்துக்கொள்றாங்க. ஏன்னா அவங்க இந்த இடத்துக்குரியவங்க இல்ல. அவங்க என்னது பிறப்பு வளர்ப்பு எல்லாமே திருச்சின்னு சொல்ல போறாங்க. இங்க கடந்த கிழமை தான் இங்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆங்கிலத்துல எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். Yes, I'm originally from Trichy and I moved here last week.
எஸ் ஒத்துக்கொள்றாங்க. I'm originally from Tiruchi and I moved here last week. சொல்லி பாப்போமா? Please repeat with me. Yes, I'm originally from Tiruchi and I moved here last week. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? ராஜ் என்ன சொல்ற? ஓ நல்லம் அப்படியா திருப்பி கேட்கிறார். அவருக்கு நம்ப முடியல. நைஸ். இஸ் இட்? நைஸ். இஸ் இட்? இதுக்கு ஜூலி என்ன சொல்றாங்க? இந்த நகரத்துக்கு இந்த வருடாந்த இடமாற்றத்திற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. Yes, I got my annual transfer to this city. Yes, I got my annual transfer to this city. Again, yes, I got my annual transfer to this city. இதுவே எங்கட அப்பாவுக்கு வருடாந்த இடமாற்றம் இந்த நகரத்துக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Please comment your answer. ராஜுக்கு ஒரு ஆர்வம், இவங்க டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் எந்த இடத்துக்கு, எந்த கம்பெனிக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு அறிஞ்சு கொள்றதுக்கு. இது எப்படி ஆங்கிலத்துல கேட்பார்? To where did you get your transfer? To where did you get your transfer? Again, to where did you get your transfer? ஜூலி சொல்றாங்க என்ன கம்பெனி பேரோ அந்த பேரை சொல்லுவாங்க. நாங்க இங்க எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி கம்பெனின்னு சொல்லுவோம். அப்ப அவங்க ஆன்சர் எப்படி சொல்லுவாங்க? டு தி ஏபிசி கம்பெனி. டு தி ஏபிசி கம்பெனி. ராஜுக்கு இது ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அவரும் அதே கம்பெனியில தான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற. அது எப்படி ஆங்கிலத்துல சொல்ல போற? What a coincidence! I also work there in IT department. What a coincidence! I also work there in IT department. Again, say with me. என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்க. What a coincidence! I also work there in IT department. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவங்களோட பஸ் வருது, கம்பெனி பஸ். ஜூலி என்ன சொல்றாங்க? ஜூலி, here comes our bus. எங்கட பஸ் வருது. ஏன் ரெண்டு பேரும் இப்போ ஒரு இடம் தான் தெரியும் தானே? Let me catch you later. பிறகு சந்திப்பம் அப்படின்றது என்னன்னு சொல்றாங்க? Let me catch you later. Again, here comes our bus. Let me catch you later. அப்ப ராஜருக்கு என்ன சொல்றாங்க? Bye for now. Again, bye for now. இறுதியா நாம கீதா என்றவ ராணி என்பவரை சந்திக்கும் போது எவ்வாறு ஆங்கிலத்தில் அறிமுக உரையாடலை மேற்கொள்கிறார் என்று பார்க்கலாம் வாங்க. Hey, I feel like I have seen you sometime before. கீதா எப்படி உரையாடல ஸ்டார்ட் பண்றாண்டா, நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே, அப்படி உணர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி உரையாடல ஸ்டார்ட் பண்றான். சில நேரத்துல எங்களுக்கும் அப்படி இருக்கிறது. சிலரை பார்க்க நாம எப்பயும் இதுக்கு முன்னாடி அவங்கள சந்திச்சது போன்ற உணர்வு ஒன்று எங்களுக்கு இருக்கு. அப்படித்தான் இவங்க இங்க உரையாடல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லி பார்ப்போமா? Hey, I feel like I have seen you sometime before. Again, எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க எல்லாரும். Hey, I feel like I have seen you sometime before. இதுக்கு ராணி என்ன சொல்ல போறாங்க? அப்படியா, இலங்கையை சார்ந்தவராயின் அது சாத்தியமா இருக்கும். ஏண்டா நான் ராணி இலங்கையில இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. இது எப்படி ஆங்கிலத்துல அவங்க சொல்லி இருப்பாங்க? Oh, if you also are Sri Lankan, it is possible. If you also are Sri Lankan, it is possible. I'm Rani from Sri Lanka. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? Oh, if you also are Sri Lankan, it is possible. I'm Rani from Sri Lanka. இத கேட்டோன்னே என்ன ஒரு மகிழ்ச்சியான உணர்வு.
அதோட என்ன அவ தப்பத்தானே சொல்லிட்டா நான் கண்டமா இருக்கேன்னு சொல்லி அப்ப அதுக்கு ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டுக்கொள்றாங்க. அதுக்கப்புறமா தான் யார் என்றதை அறிமுகம் செய்து அவங்க இந்தியன் என்று சொன்னா என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு இந்தியன் என்பதை அறிமுகப்படுத்திக் கொள்வாங்க. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? வாவ், சாரி, ஐம் கீதா, ஐம் an இந்தியன். மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? வாவ், சாரி, ஐம் கீதா, ஐம் an இந்தியன். இவங்க ராணி இப்பதான் முதல் தடவையா இந்தியாவுக்கு வராங்க. அப்ப இவங்க ஒரு இந்தியனையே சந்திச்சது அது ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் அவருக்கு. அதோட இந்தியன்னு சொன்னா எத்தனையோ இடங்கள் இருக்கு இல்லையா? அப்ப அவங்களோட சொந்த இடம் எதென்றும் அறியறதுக்கு அவளா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? நைஸ் டு மீட் யூ. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் விசிட் டு இந்தியா. வெல், what is your native place? மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? Nice to meet you. This is my first visit to India. Well, what's your native place? எங்கூட சேர்ந்து மறுபடியும் சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க எல்லாரும். Nice to meet you. This is my first visit to India. Well, what's your native place? Well, what's your native place? அப்ப இப்ப இவங்க நைஸ் டு மீட் யூ சொன்னபடியா கீதாவும் பதிலுக்கு அதே மாதிரி சொல்ல வேணும். அதோட அவட நேட்டிவ் பிளேஸ் என்னன்றதையும் அவங்க சொல்லணும். சொல்லிட்டு அப்படியே விட்டா உரையாடல் முடிஞ்சிடும். அப்ப பதிலுக்கு அவங்களும் இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் அதோட பற்றி கேட்டு உரையாடலை தொடர வேணும். வாங்க பார்க்கலாம். Nice meeting you too. I was born and brought up here in Chennai. இப்ப அவங்க நிக்கிற இடம் அங்க சென்னை. அப்ப அவங்க சொல்றாங்க இதே சென்னையில தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. What about you? நீங்க எப்படி என்று கேக்குறாங்க. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? Nice meeting you too. I was born and brought up here in Chennai. What about you? Again, திருப்பி கூட சேர்ந்து வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Nice meeting you too. I was born and brought up here in Chennai. What about you? இதுக்கு ராணி சொல்றாங்க, நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஜெஃப்னாவில. அந்த ஜெஃப்னா இது இலங்கையின் வடக்கு பகுதியின் கேபிட்டல் சிட்டி, தலைநகரம். இத அவங்க அப்படி ஆங்கிலத்துல சொல்றாங்கன்னு பார்த்தோம். Well, I was born and raised in Jaffna, the northern capital city of Sri Lanka. Again, well, I was born and raised in Jaffna, the northern capital city of Sri Lanka. Again, well, I was born and raised in Jaffna, the northern capital city of Sri Lanka. இதுக்கு கீதா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்னுடைய சிறு வயது ஆசை ஒன்று இருக்குது, இலங்கைய போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ஆங்கிலத்துல சொல்லியிருப்பாங்க? Since my childhood I like to visit Sri Lanka. சொல்றாங்க. Since my childhood I like to visit Sri Lanka. இதுக்கு ராணி என்ன சொல்றாங்க? அவங்களோட பிறப்பிடமே ஸ்ரீலங்கா தான். அப்ப என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாங்க, வாங்க, எப்பயுமே உங்களை வரவேற்க நாங்க தயாரா இருக்கிறோம் என்று சொன்னா மட்டும் போதுமா? தன்னுடைய தொடர்பாடல் முகவரியோ தொடர்பாடல் இலக்கமோ ஏதோ ஒன்று அவங்க கொடுக்கணும். எப்படி அவங்க அந்த உரையாடல கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். Don't worry, this is my contact details. You are always welcome. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? Don't worry, this is my contact details. You are always welcome. Again, don't worry, this is my contact details. You are always welcome. இதுக்கு கேட்டோன்னு கீதாவுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? அப்ப அவவும் தன் வீட்டுக்கு இவங்களை வர சொல்லி அழைக்க வேணும் இல்லையா? It's a formality. கீதா என்ன சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். It's very kind of you.
My home is in a walking distance from here. அவங்க எங்க ரெண்டு காய்ச்சிட்டு இருக்கிறாங்களோ அதுல இருந்து தூரம் நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். அப்ப நீங்க திரும்பி போறதுக்கு முன்னம் எங்களை வீட்டு வரைக்கா வந்துட்டு போங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷன் ஒன்று சொல்லி இவங்களை அழைக்கிறாங்க. It's very kind of you. My home is in a walking distance from here. Before you go back, please visit my home. அப்ப கீதா என்ன சொல்றாங்க? It's very kind of you. My home is in a walking distance from here. Before you go back, please visit my home. Again, திருப்பி என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It's very kind of you. My home is in a walking distance from here. Before you go back, please visit my home. இதுக்கு ராணி என்ன சொல்றாங்க? My pleasure. Bye. அவங்களுக்கு போற நேரம் வந்துட்டு பாய் சொல்லி விடப்படுறாங்க. My pleasure. Bye. கீதாவும் பதிலுக்கு விட கொடுத்து அனுப்பணும். எப்படி சொல்லியிருப்பாங்க? Bye. Hopefully see you soon. Bye. Hopefully see you soon. ரொம்ப இலகுவா இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த வீடியோவை பார்வையிட்ட நீங்க அனைவரும் கமெண்டில் உங்களை ஆங்கிலத்தில் அறிமுகம் செய்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வதோடு அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.